வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிப் அதில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள் எஸ்ஐஆர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வரைவு பட்டியல். இதுதான் முதல் பட்டியல் தாங்க. இந்த பட்டியல் இறுதி பட்டியல் கிடையாது. இதில் 97 லட்சம் மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் இறந்தவர்கள் எண்ணிக்கை எல்லாம் டீட்டெயில்ஸும் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் இதுக்கு எதிரான ஒரு கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் பரபரப்பாக பேசப்படுது. இதை தொடர்ந்து தமிழகம் உத்தரப்பிரதேசத்தை பின்னுக்கு தள்ளி முதன்மை இடத்தை பிடித்துள்ளது. அது எதுக்குங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஊழியர்களோட போராட்டம், விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நேற்று நம்ம ஒரு தற்கொலை பார்த்துருந்தோம். அதை இன்றைக்கு தூய்மை பணியாளர் ஒருத்தருடைய தற்கொலை. ரவிக்குமார் அவர்கள் அவர் அந்த தூய்மை பணியாளர் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. 5 மாதம் 6 மாத காலமாக வேலை இல்லாமல் இருந்த ஒரு மன உளைச்சலில் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்காரு. தற்கொலைகளை நம்ம என்றைக்குமே அதை என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கவலைக்குள்ள ஒரு விஷயமா பார்க்கப்படும். நேற்று ஆளுநர் அவர்களும் கோயம்புத்தூரில் இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. 20,000 பேர் ஒரு வருஷத்துக்கு தற்கொலை பண்ணுறாங்க தமிழகத்தில் அப்படிங்கிற விஷயம் முதன்மை மாநிலமாகவும் இருக்குங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவு தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் இந்த அரசு இப்போவும் பிடிவாதம் காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ கூலிப்படம் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தாலும் இன்னை வரைக்கும் அவர்கள் அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு நீண்ட கால பிரச்சனையை விட்டுருங்க, நீங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த ஒரு 1000 சில்லற பேரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு அலட்சியமாக அவங்கள அங்கங்கே அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு டெய்லி போர் அடித்து போய் போராட்டம் நடத்தலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான் வருவாங்க. அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைன்றதுனால தான் வர்றாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு வேலை இப்போ இல்லை. அப்போ அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு வேலையை எங்கேயாவது இதில் ஒதுக்கி கொடுக்குற வேலையை பண்ணணும். ப்ளஸ் அவங்க சம்பளம் 25,000 23,000 வாங்கியிருந்தாங்க, அதை கொடுக்குற வேலையும் பண்ணணும். இது எதையுமே பண்ணாமல் இப்போ வரைக்கும் காலம் தாழ்த்திட்டு வரதோட விளைவு இன்றைக்கி ஒருத்தர் தற்கொலையில் போய் முடிஞ்சிருக்கு. இனியாவது கொஞ்சம் பிடிவாதத்தை கைவிட்டு இவர்கள் சென்னைனா யார் துணை முதல்வர் அவர் இதில் தலையிட்டு ஏதாவது பண்ணணும். சும்மா சேகர் பாபு இவங்க கையிலெல்லாம் கொடுத்துட்டு. இன்னொன்று, அரசியல்ன்றது அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவுக்கு சமமாக இருப்பாங்க. அப்பான்னு சொல்லிக்கிறாரு, அப்பாவுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க. விஷயத்தையும் கொஞ்சம் கோபத்தோடு எதுவுமே அணுகக்கூடாது. சேகர் பாபு போன்றவர்கள் எப்போவுமே கோபம் மனநிலையில் இருக்கிறவங்க. நீங்கள் சாப்பிட்டா பேசினா கூட அவங்க கோபம் மனநிலையில் இருக்கிறவங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அணுக விடக்கூடாது. அவங்களுடைய பிரச்சனையோடு சேர்த்து தான் இந்த மாதிரி விவகாரங்களை பார்க்கணும். அதனால் இந்த தற்கொலையோ இதோட நிறுத்தணும் முடியணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பேசி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பான. இதை தொடர்ந்து நான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது எஸ்ஐஆர். பீகாரில் 67 லட்சம் மக்கள் வாக்குகள் நீக்கப்பட்டது. மக்கள்ங்கிற சொல்ல முடியாது, வாக்குகள் நீக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் அதை மிஞ்சின லெவலுக்கு 97 லட்சம் வரைக்கும் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இதில் இறந்தவர்கள் எண்ணிக்கை, முகவரி தெரியாதவர்கள் எண்ணிக்கை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இந்த 97 லட்சம் வாக்குகள் இருந்திருக்கிறேன். இந்த வாக்குகள் நீக்கப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி கருத்தில் கொள்ளணும்? இந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 6.5 கோடி இருந்த இடத்துல 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. 5 கோடியே 45 லட்சம் வாக்குகள் இப்போ இருக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இன்றைக்கி உட்காந்து தமிழக அரசோ இதை குதின்னு குதிச்சு யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கல, அறிக்கையை விடலை, எதுவுமே பேசலை. ஏன்னா அவர்களுக்கு எஸ்ஐஆருடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர்கள் பெருசாக இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க போல், ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பூர்வக்குடிகளை நீக்கிட்டாங்கன்ட்டாப்புல. அது அண்ணனை பற்றி பேசணும். அதனால் அந்த கொண்டு போய் வெளிநாட்டில் விடுவான்னு சொன்னவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க தெரியல, ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல். எஸ்ஐஆர் விவகாரம் இங்கே மட்டும் இல்லை, குஜராத்லேயும் நீக்கியிருக்காங்க பெரிய அளவில். ஆமாம், இங்கே அங்கன்னு இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது ஏன் என்ன பெரிய அளவுனா, 2005க்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு தீவிர வாக்கு திருத்த பண்ணினா 25 வருஷம் பொறுத்து நேரடியாக யார் இருக்குது இல்லைன்னு செக் பண்ணும்பொழுது இந்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வரைக்கும் உயிரிழந்தவருடைய வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்திருக்கு. அது ஒரு நீக்கியிருக்காங்க. இது இல்லாமல் எந்த கணக்குலையும் வராதவங்க, அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கல, அவங்கள கண்டுபிடிக்க முடியல, முகவரி தெரியாதவர்கள், ஷிஃப்டாகி போய் இதானவங்க, இப்படிலாம் தான் இந்த 60 லட்சம். அந்த 60 லட்சம் பார்த்தீங்கன்னா யார் இருக்கா இதில் மெயினாக பார்க்க போகிறதுன்னு
கிட்டத்தட்ட வந்து 84% வந்து இப்போ அந்த வாக்காளர்கள் வந்து கணக்கீட்டு படிவங்களை கொடுத்துருக்குறாங்க. 66 லட்சம் பேர். 66 லட்சம் பேர் கிட்ட 26 லட்சம் பேர் இறந்துருக்காங்கண்ணா. 26,90,000 பேர் இறந்துருக்காங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை பதிவு செய்தவங்க வந்து 3,98,000 பேர்னு. அப்புறம் கிட்டத்தட்ட 66 லட்சம் பேருக்கு இடம்பெயர்ந்தோர், அவங்களுக்கு முகவரி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கண்டறியவே முடியல. கிட்டத்தட்ட 11%. 11% இருந்திருக்கு. 11 கூட 15 என்னமோ சொல்றாங்க. இல்லை 10.36% கிட்ட போட்டிருக்காங்கண்ணே. அதுக்கு உன்னோட விஷயங்கள் போட்டிருக்காங்க. 66.40 லட்சங்கிற கான்செப்டில் 15.18 97,37,000 பேர். அது நீக்கப்பட்ட மொத்த பேருன்னு. ஆமா, இது வந்து இந்த முகவரி இல்லாதவர்கள் மட்டுமே 10.36% சொல்றீங்க. இப்போ முகவரி இல்லாதவர்கள் அப்படின்னா அதுல போலி வாக்காளர்களும் வருவாங்க. எல்லாருமே எனக்கு என்னன்னு உயிர் வாழ்வான்ல சில பேர், அவனை எதுலையுமே சேர்த்து இல்லை, ஏன்டா வாழ்கிறோன்னு வாழ்கிறது. அதுக்கு பிறகு இந்த சிறை மற்ற விஷயங்கள் அது இதுன்னு பல இது இருக்கும், விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப பேருக்கு ஷிஃப்ட் ஆன பிறகும் எங்கே இருந்தோம் எங்கே ஷிஃப்ட் ஆனோம் படிவம் எங்கே போய் வாங்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்கள கட்சிக்காரங்களை கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இருந்திருப்பான், வீடு மாறி போயிருப்பான், அதுக்கப்புறம் அவன் ஒன்றுமே இல்லாமல் கண்டுக்காமல் இருப்பான், டிஸப்பியர். அவனை கட்சிக்காரங்க நினச்சா கூட முடியாது. அப்போ இந்த 66 லட்சம் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று வந்து நீங்கள் இப்படி பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்தலையும் 72% அதிகபட்சம் வாக்குப்பதிவு, 28% எப்போவுமே இல்லை வாக்குப்பதிவு. அந்த 28%ல் எனக்கு என்னென்னு போடாமல் இருக்கிறவன் ஒரு 10% வச்சுட்டா கூட, மீதி 18% வச்சா கூட அவங்க வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்க எப்பவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாண்ணே, நீங்கள் சொன்ன பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே வந்து 15% 16% இப்போ நீக்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 28% அவங்க என்ன ஆனாங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. மக்கள் தொகை 6.5 கோடி. அதில் வாக்காளர்கள், அதாவது வாக்காளர்கள் 6.5 கோடி. அதில் வாக்களிக்கிறவர்கள் 72%. அது இந்த இது கணக்குள்ளே தான் வருது. 5 கோடி 5 இல்லை 4 சில்லற கோடி அவ்வளோதான் வரும். மீதி யாரும் வாக்களிக்கலை. அப்போ அந்த 28%ல் தான் இது எல்லாமே அடங்கும். ஐயோ, அவர்கள் எப்போவுமே இல்லை. அதில் ஒரு 10% வச்சுட்டா மீதி 18% எப்போவுமே இல்லை, இருக்கிறதில்ல. அது இப்போவும் இல்லை, அவ்வளோதான். இதுதான் கணக்கு. 28% வாக்களிக்காதவர்கள் ஏன் வாக்களிக்கலைன்னா இருந்து வாக்களிக்கலையா, இல்லாமல் இருந்து வாக்களிக்கலையா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதில் ஒரு 15% இப்போ மொத்த வாக்காளர்கள் இல்லை. அப்போ இருந்து வாக்களிக்காதவன் எடுத்துட்டிங்கன்னா 13% வாக்களிக்காதவனாக இருப்பான். கரெக்டு. மீதி 15% இந்த மாதிரி இதில் இல்லாமல் போயிட்டாங்க. இதுக்கு தான் எஸ்ஐஆர் வேணுன்றது. இப்போ நான் சொல்கிறது புரியுதா? 100 வாக்காளர்களில் 100 வாக்காளர் இருக்கிறாங்கன்னு நம்புகிறோம். 72 பேர் தான் ஓட்டு போடுறான், 28 பேர் ஓட்டு போடல. இப்போ நடந்த எஸ்ஐஆரில் 15 பேர் இல்லைன்றாங்க, 13 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன கணக்குனா 85 பேர் தான் இருக்கிறான். 15 பேர் எப்பவுமே இல்லை, இப்பவும் இல்லை. அப்போ நீக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. சரி, இவர்கள் கிளம்புற மாதிரி நான் நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே நீக்கிட்டாங்கன்னு சொல்லணும். கரெக்டா? ஆமாம். எங்கள் தொகுதியில் அது இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரரோ ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கும். அவங்களுக்கு இதை இன்னைக்கு நடத்துகிறாங்க, சனி ஞாயிறு இந்த மாதிரி ஒவ்வொரு சனி ஞாயிறு மாதிரி. இந்த பேர் டிஃப்ரென்ஸில் கூட நிறைய பேர் ஏறல. முன்னாடி இருந்த வாக்காளர் அடையாளத்தில் இருக்கிற பேருக்கும் இப்போ இருக்கிற ஆதார் பேருக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட அது ஏறாமல் இருக்கலாம். அப்படி எனக்கு தெரியல. அந்த மாதிரி நேற்று கூட வந்து பேசப்பட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அதாவது உங்ககிட்ட வாக்காளர் படிவம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கூடுதலாக உங்கள்கிட்ட ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும் தான் கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு அப்பா அம்மா பேர், அதெல்லாம் ரொம்ப நெசசரி கிடையாது. இந்த 2 இதுவும் ஏற்கனவே இருக்குல்ல, அதில் இந்த 2 இது நீங்கள் கொடுக்கறது மூலிமா நீங்கள் இருக்கிறீங்கன்றதும் உறுதியாகுது. அது ஆன்லைனில் பண்ணியிருக்காங்களே, இந்த பில் இந்த ஃபார்மை வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணியிருக்காங்கல்ல. ஆன்லைனில் ஃபில் பண்ணவங்களுக்கு இந்த ஆன்லைனில் இந்த பிரச்சனை முதல்ல ஏறவே இல்லை. அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஆன்லைனில் இப்போ எனக்கே ஏறல. ஓகே, எனக்கு ஒரு இதில் எம் இருக்குது, அதில் எம் இல்லை, இனிஷியல் இருக்குது, அதில் இல்லை, அவ்வளோதான். பேங்க் இதுக்கே அப்படிதாங்க, எல்லாத்துக்கும் அது நாம்ஸ் தான். நீங்கள் வந்து இனிஷியல் எல்லாத்துலேயுமே இனிஷியல்னா எல்லாத்துலேயுமே இனிஷியல் இருக்கணும். ஒன்றில் இனிஷியல் இருக்குது, ஒன்றில் இனிஷியல் இல்லை. பேன் கார்டில் இனிஷியல் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் இனிஷியல் இல்லை. நீங்கள் ஆதாரில் மற்றதில் இனிஷியல் இருக்குன்னா எடுத்துக்காது.
கரெக்டாக அப்படியே இருக்கணும் அக்யூரேட்டாக. அப்போ அந்த இது எனக்கு டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்துலையுமே வித்தியாசம் இருக்குது. ஆனால் எடுத்துக்கிச்சேன். எடுத்துச்சு. ஓகே. ஆனால் நான் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாத காரணம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த். ஓகே. ஒரு வருஷம் கூட கம்மி இருக்கும். புரியுது. இதில் வந்து நேரடியாக நான் ஃபார்ம் கொடுத்தனால நான் தப்பிச்சேன். இப்போ அந்த மாதிரி எல்லாருமே ஆன்லைனில் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து படிவத்தை இப்போவே இந்த 2 நாள் முகாம் இருக்குல்ல, ஆமா. அங்கே நேராக போய் அவங்க ஓட்டர் ஐடி காமிச்சு படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இல்லையா அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா? இல்லைன்னா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். ஒரு ஆதார் ஜெராக்ஸ் அனுப்பிச்சு ஃபார்ம் 6 ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோ போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது. அதே மாதிரி புது வாக்காளர்கள் 18 வயசு நிரம்பினவங்க அவங்க போய் இதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆதார் ஜெராக்ஸு, அப்பா அம்மா ஓட்டர் ஐடி இருந்தால் அது அதோடைய ஜெராக்ஸு ப்ளஸ்ஸு அது கேட்குறாங்களா இல்லை தெரியாது எனக்கு, ஃபோட்டோ. இன்னைக்கு தான் அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இருக்கு. நாளைக்கு இருக்கு. நமக்கு 2 நாள் முகாம் இருக்குது. ஆமாம். சனி ஞாயிறு எவ்ரி சாட்டர்டே சண்டே முகாம் நடத்துவாங்க இனிமேல். அப்போ நீங்கள் வாக்குச்சாவடி அருகில் இருக்க வாக்குச்சாவடி இல்லை அவங்க அப்பா அம்மா போட்ட வாக்குச்சாவடி இருக்கும், அங்கே போய் இதை ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஆதார் ஜெராக்ஸு ஃபோட்டோ வச்சு பின் பண்ணி கொடுத்துட்டா ஃபார்ம் 6 அங்கேயே இருக்கும். அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அந்த ஆதார் ஜெராக்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டா அவங்க இது வந்து 15 நாளுக்குள்ளே இதில் தகவலில் ஏற்றிடுவாங்க. இது புது வாக்காளர்களுக்கு. விடுபட்டவர்களும் அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கும். ஆமாம். நான் இங்கே தான் வாக்களித்தேன், இந்த மாதிரி என் பேர் வரவே இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்று அந்த படிவத்தை எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்து வந்துடலாம். அதனால் இப்போ காணா போன இந்த 66 லட்சம்ன்றது அது டிசப்பியர் தான். நான் சொன்னபடி வருஷம் முழுதும் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்காத 28% இருக்கிற 15%. அதில் ஒரு 2% வேணால் ஏதாவது டெக்னிக்கல் எரரில் அவங்க போய் பண்ணிக்கலாம். மீதி நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எதுக்கு உயிர் வாழ்றான்னு தெரியாது, இல்லை பாதி பேர் இறந்து போயிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணம். இதுதான் அதனால தான் நீக்கியிருக்காங்க. இதை வந்து இவர்களால் இப்போ ஒன்றும் இதுவாக சொல்ல முடியல. என்ன காரணம்னே தெரிவிக்க முடியும். என்ன காரணம்னா நீங்கள் இவங்கெல்லாம் விடுபட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கெல்லாம் விடுபட்டுச்சு நீங்கள் காமிக்கணும். 10ஆம் பொதுவாக அடிச்சு விட முடியாது. ஆமாம். என்ன ரீசன் சொல்லி ஆகணும். நீங்கள் பீகாரில் 65 லட்சம் நீக்கின பிறகும் 1% கூடுதல் தான் வாக்கு பதிவாச்சு. பதிவாகிறது பதிவாகித்தான் இருந்தது. எப்போவுமே அங்கே 69 என்னமோ பதிவாகும், 68 என்னமோ பதிவாகும். இதோட 69 பதிவாச்சு. அப்போ கூடுதலாக தான் பதிவாச்சு. இப்போ பதிவாகிறது பதிவாக தான் செய்யுது. அந்த 1% புது வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. சேம் அதே தான் இங்கே 72% அதிகபட்ச பதிவு. இப்போ வர தேர்தலில் அதே 72 73% இல்லை கூடுதலாக கூட பதிவாகலாம். அவ்வளோதான். ஒருவேளை இவங்க பயந்துருப்பாங்களே, நம்ம சொன்னோம் அந்த விலங்கு எல்லாம் சொன்னோம், நம்ம மக்கள் நம்மள்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால வாய் மட்டும் அமைதியாக இருக்காங்களா? ஆமாம், வேறண்ணா இஸ்லாமியர்கள் வாக்குகள் நீக்குவார்கள். ஆமாம், நான் கேட்ட இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே இருக்குது. இல்லையா நான் என்ன சொல்கிறேன், இந்த இது மூலிமா நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்களுக்கும் பெண்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர் என்ன சொல்லுவாங்க, மன தைரியம் இல்லாதவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், 18 வயதுக்கு கர்ப்பிணிகள், குழந்தைகள்னு சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் பட்டியலினர் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை. நானே கூட அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் என் ட்விட்டர் பக்கத்துலேயே. இல்லை அந்த லிங்க்கு அரசே வெளியிட்டிருக்குது. அந்த லிங்கில் போனால் 2 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் உங்கள் ஃபோட்டோக்கு மேலே சைடில் இருக்கும் அந்த நம்பரும், இன்னொரு இதில் எந்த ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு அது செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த கேப்சா இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்தா அப்படியே வந்துடும். எனக்குலாம் வந்துச்சு நேற்று. டீட்டெயில் எங்கள் வீட்டில் 3 ஓட்டம் வந்துடுச்சு. என்னன்னா என் மனைவி வந்து சேப்பாக்கத்தில் அந்த புது ஆதார் கொடுத்தோம், அட்ரஸ் மாறல, அதே சேப்பாக்கத்தில் உறுதிப்படுத்திட்டேன். ஏன்னா ஃபார்மே அங்கே தான் வாங்கி கொடுத்தது, அதனால அதே ஓட்டு மட்டும் அங்கே இருந்தது, அங்கேயே ஃபார்ம் வாங்கி ஃபில்லாக கொடுத்ததுனால அங்கேயே பதிவாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், டி நகர் தொகுதிக்கு மாற்றணும். அது ஒரு 15 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கு நான் ஆதாரை சப்மிட் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் கொடுத்தா மாறிடும். அவ்வளோதான், இதுதான் இது. அதனால் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு இப்போ நீங்கள் கொடுத்த படிவத்தில் அது ஏறி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருந்துச்சு உங்கள் இது, அதில் கூடுதலாக 2 இது மட்டும் ஏற்றுறாங்க. அவ்வளோதான், ஆதாரம் போனதான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு உறுதிப்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். அதனால் எல்லாருக்குமே படிவம் கொடுத்தவங்களுக்கு இதில் ஒரு பென்ஷனருக்கு கூட வருஷம் அவங்க இருக்காங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அங்கே போய் நேராக போய் சப்மிட் பண்ணணும். இது ஒரு பென்ஷனருக்கே இருக்கும்போது ஒரு குடியுரிமை இருக்கிற ஒரு ஆளுக்கு வாக்காளர்களுக்கு இது செய்யாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? அது 20 வருஷமாக பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 26 லட்சம் பேர் உயிரோட இருந்தானா இல்லையான்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கு. அதுதாங்க நான் தான் சொல்கிறேன். என் நண்பருடைய பாட்டி 11 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க, இப்போ வரைக்கும் அவங்க ஓட்டு நீக்கப்படலை. ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க.
இறந்து போய் 11 வருஷம் ஆகுதுங்கண்ணா பிறகு அவன் டெட்டு போட்டு அந்த ஃபார்மை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டான். அதுலேயும் படிவத்துலேயும் டெட்டுன்னு போட்டான். இதுதான். அப்போ இது 11 வருஷமாக இது நீக்கப்படாமல் இருக்கிறது காரணம்னா வெறும் வரைவு வாக்காளர் பட்டியல் மட்டும் வெளியிடுறது. எப்படி அவர் போய் சொல்லிட்டு சம்மரி அவருக்கு அவங்களுக்கு என்ன வேலை, இதுவா வேலை? அதுதான் பிரச்சனை. வீடு மாறினாலும் ஆதாரம் மாற்றுறதுக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய ஆதாரம் இருக்குது. என்னன்னு கேட்டால் ஓட்டு ஏன் மாறல, அங்கேயே ஓட்டு போட்டாங்க, அங்கேயே இருக்குது. இதுதான் பிரச்சனை. அதனால் அந்த மாதிரியும் ஒரு ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பல லட்சங்கள் போயிட்டுருக்கும். ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் கொடுத்தனக்காரங்க தானே. ஆமாம். அவங்க அப்படி இப்படி மாறிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் பல பேர் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மள்ட்ட வர செய்தியாளர்கள்ட்டே நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறோம். ஓட்டு உங்களுக்கு வந்துச்சா ஃபார்மு? இல்லை சார், வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. எங்கே? ஊரில் இருக்கு. இவர் வந்து அப்புறம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து வரணும், கொடுக்குறாங்க. இப்படி தான். அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணாமல் இங்கே, ஏன்னா அவங்க இங்கே தங்கியிருப்பாங்க, ஆதாரம் இங்கே மாற்றுறதுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும். ஆமாம். இதில் இன்னொரு பிஜிலாம் எப்படி கொடுக்க முடியும்? இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இவங்க சொல்லியிருந்தாங்களா 1 கோடி வாக்காளர் சேர்க்குறாங்கன்னு. இன்னும் 2-3 நாள் டேட்டாஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், எல்லா டேட்டாஸ் வரும்போது இன்னும் பல விஷயங்கள் தெரியும். கண்டிப்பாக. இவங்களால் வேறு எதுவும் இப்போ பேச முடியல. முதலமைச்சரும் சரி, திமுகவுடைய தோழமை கட்சிகளும் வாயே திறக்கல. ஒரே ஒருத்தர் மட்டும் திறந்துருக்காங்க. ஆனால் திரும்ப அவர்கள் திறந்துருக்காப்புல. பூர்வகுடி மக்கள் வந்து எப்படி நீங்கள் நீக்கினீங்கன்னு கேட்டிருக்காருன்னு. அந்த 26 லட்சம் பேர் நீக்கணுமா நீக்கக்கூடாதா? அண்ணன் என்ன பதில் சொல்லுவார் இந்த இறந்தவங்க லிஸ்ட்டுக்கு? அவங்க உண்மையிலே பூர்வகுடி தானேங்க. ஸோ அதனால் ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்களும் பூர்வகுடி. அவங்களாம் இப்போ இல்லை. சரி, அவங்க நீக்கவும் கூடாது. அவங்களாம் அவங்களாம் இறந்துட்டாங்க, நீக்கி தானே ஆகணும். அப்போ அண்ணையா அதையும் நீக்கினது தப்புங்கிறாரு. இப்போ எப்படி எடுத்துக்கிறது? அண்ணன் தான் சமீப காலமாக உளறல் நாயகனாக மாறிட்டார்ல. போட்டி நடக்குது அவருக்கு. ரகுபதிலாம், அமைச்சர் ரகுபதிலாம் இன்னைக்கு கூட வளர்ச்சி வச்சிருக்காரு அமைச்சர் ரகுபதி. அப்போது இவர்கள் எல்லோருமே இவர் அதை கூட சொல்லல. இந்த 66 லட்சத்தில் பூர்வகுடிகள்ன்றாரு. ஆமாம், 66 பூர்வகுடிகள் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க போல. நீங்கள் கூட்டுவாங்க, கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பூர்வகுடி மக்கள் நீக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, பகிரங்க குற்றச்சாட்டு. அந்த செய்தியாளர் யாருமே என்ன சார் ஆதாரம் இருக்குன்னு கேட்கணும். சார் பூர்வகுடி மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க சார் 66 லட்சம். 66 லட்சமும் பூர்வகுடி மக்களா சார்? முதல் கேள்வி கேட்கணும். ரெண்டாவது கேள்வி, சார் 66 லட்சமும் பூர்வகுடி மக்கள்னா 66 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் இருக்கிறாங்க? விரைவி தானே இருப்பாங்க. பரவி இருப்பாங்க எல்லா தொகுதியிலுமே. 234 தொகுதியிலையும் டிவைடட் பை 66 லட்சம். அவர்கள் வந்து எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் உங்ககிட்ட முறையிட்டாங்க, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? முறையிட்டா தானே தெரிய வரும். ஆமாம். சேப்பாக்கம் திருவள்ளினி தொகுதியில் 1.5 லட்சம் பூர்வகுடி மக்கள் வாக்கு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ உங்கள்கிட்ட முறையிட்டாங்களா? ஒன்றும் சிம்பிள் சார், அவங்களுக்காக ஸ்பெஷல் முகாமை நடத்த சொல்லுவோம். வந்து இது 1 மாதம் கூட நடத்திட்டோம். 66 லட்சம் 1.5 லட்சம் பூர்வகுடியும் கொண்டு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுங்கள். இதற்கு தீர்வு என்ன சொல்லுங்கள் சார், தானே கேட்கணும் ரிப்போர்ட்டருங்க. ஆமாம். வந்தால் வழக்கம் போல் மைக்கை நீட்டு வயரை சுற்றிட்டு திரும்பி வந்துடுவாங்க. இல்லைண்ணா, இதில் வந்து என்னென்னா அண்ணன் என்ன சொன்னார்னா, பீகார் குஜராத்லலாம் பண்ணும்போது அண்டை நாட்டு மக்கள் வந்து இங்கே வந்து ஓட்டு போட்டுறக்கூடாது, அவங்களுக்கு உண்டான வாக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறது அண்டை நாட்டு மக்கள் இல்லைன்னு. ஆனால் முதல்ல நம்மக்கிட்ட சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல, வடநாட்டிலேருந்து வந்தவங்களாம் சேர்க்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. என்னப்பா இது, அங்கன்னா அண்டை நாட்டு மக்களுங்கிறது கரெக்டாக உச்சரிக்கிறீங்க, இங்கே மட்டும் வடநாட்டு மக்களுங்கிற மக்கள். அது ஒரு இன்னைக்கு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. அண்டை நாட்டு மக்கள் அப்படின்னாங்க. இப்போ வந்து இவங்கள தான் இவங்களாம் நீக்கிறாங்க. அண்டை நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு. இல்லாதவர்கள் எல்லோரும் தான், அதாவது யார் இருக்கீங்க இல்லைன்றதுக்காக தான் அந்த இது எஸ்ஐஆர் சேர்க்குறாங்கன்னு தான் நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்க. ஆமாம். இப்போ கடைசியில் எடுத்ததுக்கும் குற்றச்சாட்டு. இன்னொன்று, வாக்குரிமை இல்லாதவர்கள்னு சொல்கிறது வந்து எங்கே வரும்னா, இப்போ இங்கே நம்மளுக்கு எப்படி வரும்னா, இலங்கை தமிழர்கள் இங்கே வந்து சட்டவிரோதமாக குடியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு வாக்குரிமை இருக்காதாமா. ஒருவேளை அவங்க தெரியாதனமாக வாங்கி வச்சுருந்தாங்கன்னா, இப்போ ஆதார் மற்ற விஷயங்கள், உங்கள் அப்பா சொல்லு, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா, இல்லை துணைவர் இருக்காங்களா, என்ன ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மீதி ஃபில் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இந்த திருப்பூரில் ஒருத்தர் லோனே வாங்கியிருக்காங்கண்ணே. அதெல்லாம் நாட்டையே வாங்கிடுவாங்க. லோன் வேறு வாங்கணுமா? இது அதாவது என்னென்னா, இவர்கள் வந்து ஒரு 50 வயசு ஒரு இலங்கை தமிழர் இங்கே இருக்கார் வச்சுங்க, சட்டவிரோதமாக குடியேறி, அவர் ஆதாரே வாங்கியிருந்தாலும் 2005 எங்கே ஓட்டு போட்டேன்னா சொல்லணும்ல அவர். ஆமாம். உங்கள் வாக்கு எங்கே இருந்தது சொல்லணும். இன்னொன்று, அவர் ஆதார் சமர்ப்பிச்சார்னா மாட்டிக்குவார். ஓகே. எப்போ ஆதார் எடுத்தார்ன்றது வந்துடும்ல. ஆமாம்.
இன்னொன்று அவருடைய அப்பா அம்மா பூர்வீகம் தெரிஞ்சு. அவங்களுடைய இதெல்லாம் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் மாட்டுவார். அதனால் ரொம்ப பேர் சைலண்ட்டாக இருந்துருவாங்க. ஓட்டு இருந்தால் கூட இந்த தடவை ஃபில் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஏன்னா செல்ஃபோன் நம்பரு இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா முழுசும் வெஸ்ட் பெங்கால் இதில் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே இறக்கிடுறது. ஆதிக்கம் பயங்கரம். உள்ளே இறக்கிட்டு வாக்குரிமை மற்ற விஷயங்கள்லாம். இப்போ அதெல்லாம் வந்து இந்த எஸ்ஐஆர் தடுத்துரும். இப்போ அங்கேயும் கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் நம்ம போகுது. 50 லட்சத்துக்கு மேலே போகுது. அவங்களும் வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. அவங்களே பண்ணுறாங்க. எதுக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னாங்க. ஒன்றுமே பதில் பேச முடியாது. சரி இங்கே தான் நிற்கிறாங்கன்னா குஜராத்லேருந்து தான் நிற்கிறாங்க. எல்லா இதுலேயும் நிற்கிறாங்க. அதானே வேலை. அப்போது இந்த எஸ்ஐஆர் மூலயமாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 97 லட்சத்தி சில்லற வாக்குகள் இல்லை நீக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு 5-6 லட்சம் ஜென்யூனாக கூட இருக்கலாம். அவங்க மீண்டும் அப்ளை பண்ணி உள்ளே வரலாம். உள்ள வர வாய்ப்பு இருக்கும். இதில் என்னன்னா சென்னையில் மட்டும் 14.5 லட்சம் வாக்குகள்ண்ணே. அதுதான் தமிழகத்தில் வந்து முதல் இடத்துல. சென்னையில் வாக்களிக்காதவர்கள் எவ்வளோ? அது கிட்டத்தட்ட வந்து ஆமாம், ஒவ்வொரு தேர்தலையும் அதில் இவனுங்க இருப்பானுங்க 16 லட்சம் பேர் இருப்பான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுதுன்னு 6 லட்சம் வாக்காளர்கள். அதுக்கு அடுத்து திருவள்ளூர் வந்திருக்கு. இந்த 3 பெரிய டிஸ்ட்ரிக்ட் தொகுதியிலையும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகம், டென்சிட்டி கூட. ஓகே, அது அங்கேயும் அப்படிதான். சென்னையில் வந்து நம்மளுடைய முதல்வர் தொகுதி 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்கேன். வாக்காளர் அதிகமாக நீக்கப்பட்டது. யாரோ அது சொன்னாங்க 1 லட்சம் தைனா நாகேந்திரா 1 லட்சம் ஓட்டை இந்த இதை வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களான்னு சொல்கிறாரு. இந்த தேர்தலில் பல விஷயங்கள் வந்து வெளிப்படுங்க. இப்போ நானே வந்து பல தேர்தலில் நான் சில இதெல்லாம் சொன்ன முடிவுகள் கரெக்டாக இருந்திருக்கு. என்னுடைய கணிப்பு ஓரளவுக்கு 80% வரைக்கும் சரியாக இருந்திருக்குது. இந்த தேர்தல்லையும் நான் சில விஷயங்களை கணிக்கிறேன். என்ன கணிக்கிறேன்னா, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை வந்து நீங்கள் முற்றிலும் புறம் தள்ள முடியாது. அவருக்குன்னு வாக்கு சதவீதம் இருக்குது. அதாவது திருமாவளவனோ சீமானோ இத்தனை வருடங்களாக கிடைக்காத வாக்கை விஜய் வாங்குவார். நீங்கள் பார்த்தீங்களாண்ணா, ஈரோட்டில் ஒரு பெண் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, விஜய்க்கு அவர்களுக்கு ஓட்டு போடலைன்னா நான் விஷம் வச்சு கொண்டுருவேன் இருக்காங்க. அவங்க யாருக்காவது போட்டு வந்து விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்ல போகிறாங்க. இந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே போயிட்டு இருக்கு. இந்த லட்சத்தில் தான் அவங்களுடைய இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தீங்கல்ல, 5 தலைவர்கள் பேரை இவங்களை காமிச்சு இவங்க யாருன்னு சொல்ல தெரில. அதெல்லாம் இருக்கட்டாங்க, எனக்கு இவரை தான் பிடிக்கும். எவ்வளோ சீட்டு வெல்லுவார்? ஒரு 40 சீட்டு வெல்லுவாருங்க. 4 சீட்டு. இன்னைக்கு 18. இவர்கள் தான் விஜயுடைய ஃபாலோவர்ஸாக, வெறித்தனமான ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. ஏன் ஃபாலோவர்ஸாக இருக்காங்கன்னா, நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், இன்னும் விஜய்க்கு தகுதி இல்லைன்றீங்க அப்படி இப்படின்னு. நான் சொல்ல வருவது, விஜய் எதை வைத்து வருகிறார் சொல்லுங்கள். அவர் தகுதி இல்லைன்னு நான் 2வது சொல்கிறேன். எதை வச்சு வர்றாரு? சினிமா ஃபேம். தான் சினிமாவில் நடித்ததை வைத்து அதில் அவர் வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுற அந்த ரசிகர்களை வைத்து அவர் வராரு. 2வது எந்த நம்பிக்கையில் வராரு? இந்த 2 கட்சிகள் மேலே இருக்கிற கோபத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு வராரு. இது 2ம் வர்ற நீங்கள் இந்த அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க? அதை தான் நான் தகுதின்னு சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்னா கூட எங்கே காய்கறி வாங்கணும், எங்கே மளிகை சாமான் வாங்கணும், எங்கே சப்ளையரை நம்ம எவ்வளோ சம்பளத்துக்கு வைக்கணும், சமையல் மாஸ்டர் யார் வேணும், எவ்வளோ பேர் தேவை, ஹோட்டலுக்கு இடம் பிடிக்கிறது, வாடகை தர்றது, டேபிள் சேர், இது ஒரு கேஷியரு, ஒரு சூப்பர்வைசரு, அவங்களுக்கு ஷிஃப்ட்டு 6-2 2-10 இருக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு 6 மணி திறந்தா 10 மணிக்கு 10 மணி. அப்போ 2 ஷிஃப்ட்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துறதுல இருக்குது. நீங்கள் பார்க்குற ஹோட்டல் காலைல 6 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவீங்க, நைட்டு 10 மணிக்கு டின்னர் சாப்பிடுவீங்க. ஆனால் அவங்க அந்த டிஃபனுக்கும் டின்னருக்கும் உழைக்கிற உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 மணி 4 மணிக்கு அதிகாலையில் ஆரம்பிச்சிருவாங்க. ஹோட்டலில் மூடின பிறகும் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். சுத்தம் பண்ணுறது, பாத்திரங்களை கழுவுறது, உள்ள டேபிள் சேர் எல்லாத்தையும் இது பண்ணுறது, தரையை பெருக்கிறது எல்லாம். அப்படி முடிகிறதுக்கு ஒரு 2 ஹவர் ஆகும். அப்படின்னா அவர்கள் 12 மணிக்கு முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கும் ஏர்லியராக. அப்போ அவர்களுடைய நேரமே 4 ஹவர் 3 ஹவர் தான் இருக்கும். இது எந்த நாள்லையும் நிற்கக்கூடாது, டெய்லி நடக்கும். அப்போ அந்த ஹோட்டலில் நடத்துகிற முதலாளி ஒரு நாள் மாஸ்டர் வரலன்னா அதுக்கும் அவர் இது பண்ணணும். கேஷியர் லீவுனா மாற்று கேஷியர் ஏற்பாடு பண்ணணும். சப்ளையர் 4 பேர் இந்த இடத்துல 2 பேர் போயிட்டாங்கன்னா 2 சப்ளையரை டக்குன்னு பிடிச்சி போடணும். இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கு ரூம் கொடுக்கணும். ஆமாம், அவங்க ரூமில் ஏதாவது பண்ணாமல் பார்த்துக்கணும். எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. இவர் ஹோட்டல் நடத்துகிற இவ்வளோ பிரச்சனை. நீ ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு எனக்கு என்னென்னு நீ பனையூரில் இப்போ உட்காந்துக்கிட்டு நீ சரி முதலாளி முதல் போடுறாரு ஹோட்டல் நடத்துறதுக்கு, அதுக்கு ஒருத்தரை பொறுப்பு மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். ஒரு ஹோட்டல் நடத்த தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு நான் நடத்துகிறேன், நல்லா நடத்துவாங்கன்னா சரிதான், நான் பணம் தரேன், நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு லாபம் வரணும். ஆமாம், நீ ஒர்க்கிங் பார்ட்னர், சொல்ல போனால் ஸ்லீப்பிங் பார்ட்னராக கூட ஸ்லீப்பிங் பார்ட்னர் லாபம் வரணும். அப்போ நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர்
யார்? விஜய். விஜய் அப்போ ஒர்க்கிங் பார்ட்னர் நல்ல ஆளாக போடணும்ல. உன் கூடயே தலகாணி வச்சு தூங்கி இந்த ஆளை கொண்டு வந்து இன்னொரு ஸ்லீப்பிங் பார்ட்னரை போட்டோன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று விஜயை புகழ்றது. ஆமாம். தன்னை தவிர யாரும் விஜய்கிட்ட போகாமல் பார்த்துக்கிறது, தனக்கு வேண்டிய ஆட்களை வைக்கிறது. இப்போ ஸ்லீப்பிங் பார்ட்னரு ஹோட்டல் நடத்துறதுக்கு ஒருத்தட்ட கொடுத்துட்டாரு பொறுப்பை. பணம் கொடுக்குறேன், நீ என்ன வேணால் நீ பண்ணிக்கோ, இடம் வாடகைக்கு எடுத்துக்கோ, டேபிள் சேர் வாங்கிக்கோ, ஃபர்னிச்சர் வாங்கிக்கோ, பாத்திரம் வாங்கிக்கோ, மளிகை சாமான காசு வாங்கிக்கோ, காய்கறி காசு வாங்கிக்கோ, சம்பளத்துக்கே முன்கூட்டியே வாங்கிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, ஆள் போடுறது எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னா இவர் அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்களை கூப்பிட்டு இந்த வடிவேலு படத்தில் டுபாகர் ஹோட்டல் நடத்துவாங்க, அந்த மாதிரி டுபாகர் ஹோட்டல் நடத்தினுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தகுதி இல்லாத ஆட்களை மாவட்ட செயலாளர் இதை போட்டுட்டு இன்னும் பல இடங்களில் மாவட்ட செயலாளர் போடல. அப்போ என்ன ஆகுதுன்னா கட்சி ஆரம்பத்திலே முடங்குது. என்ன குற்றச்சாட்டு வருது? பணம் வாங்கிட்டு போட்டிருக்காருன்னு குற்றச்சாட்டு வருது. எனக்குன்னு இந்த சார்பு அணிகள் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர், பகுதி கழக செயலாளர்கள், வட்ட செயலர்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னார்னு. எந்த சார்பு அணி? எங்கே வட்ட கழக செயலாளர் இருக்கா, பகுதி செயலர் இருக்கா உங்கள் கட்சியில்? அது அவர் அப்பமா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. அதை சொல்லுவார். நீங்கள் என்ன பாருங்கள், அவருடைய எல்லாத்துலேயும் பாருங்கள், மாவட்ட வட்ட கழக செயலாளர் அவர்களே அப்படின்றவார். அது எப்பவுமே மனப்பாடம் பண்ணிடுறாரு. அப்புறம் சார்பு அணியில் யார் நிர்வாகி இருக்கா? மாநில இளைஞர் அணி தலைவர் யார்? மாநில இளைஞர் அணி செயலாளர் யார்? பொருளாளர் யார்? மகளிர் அணி யார்? தொழிற்சங்க அணி இருக்கா? இல்லை வழக்கறிஞர் அணின்னு ஒன்று போட்டு ஒரு வழக்கறிஞர் அணி ஒன்றும் கிடையாது. வழக்கறிஞர் அணி சட்ட நிபுணர். ஏன்னா நிர்மல்குமாருக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அதனால இவர்கள்ட்ட இருக்கிற எல்லா நால்னா வக்கீல்லேருந்து எல்லாரையும் எடுத்து போட்டு இது பண்ணிட்டான். அதனால தான் கரூர் மேட்டரில் இவர்களால் எதுவும் பண்ண முடியல. வெளியிலேருந்து அதுவும் அதிமுக உதவி பண்ணி வக்கீல்கள் இது பண்ணாங்க. இது லட்சத்தில் போய் செவிலியர்கள்ட்ட நான் மட்டும் வக்கீல்லாங்கிறாங்க. இந்தியா லெவலில் நான் துட்டு கொடுத்து கொண்டு வரதான் அபிஷேக் மனு சிங்வி இந்த மாதிரி. இது ஒன்று. சட்ட நிபுணர் குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த குழுவுடைய வேலை என்ன? எந்த பிரச்சனையும் எப்படி அணுகுன்னு ஆலோசனை சொல்கிறது தானே. இப்போ கரூரில் எடுத்து போட்டிருக்காங்களா? நீங்கள் எதாவது போனீங்களா? எதிர்மனுதாராக தான் இருக்கீங்க. கேவியட்டோ எதுவும் மற்ற எதுவும் போடல. அப்போ இவர்கள் நீங்கள் சார்பு அணின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன் இல்லைன்னா அவருக்கு என்ன தெரியும்? அதான் பிரச்சனை. ஏன்னா இல்லைன்னா ஈரோட்டில் மஞ்சள் பிரச்சனையை பற்றி பேசும்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அரசு கொள்முதலை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அங்கே ரியாலிட்டியாக ப்ராப்ளம் என்ன? ட்ரேடர்ஸ் ப்ராப்ளம் தான். அந்த விஷயத்தை பற்றி உன்னால் ஏன் பேச முடியும்? முதலாளித்துவத்தை பற்றி பேசக்கூடாதா? முதலாளித்துவத்தை பற்றி பேசினா உனக்கு எது பிரச்சனை வரப்போதா? ஆமாம், நீ இருக்கிறது அதை நான் கார்பரேட் உடையது உலகத்தில் தான் நீ உழுந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. முதலாளிகளுக்கு நான் தான் சொல்கிறேன்னே, 150 ரூபா டிக்கெட் 110 ரூபா டிக்கெட்டை 110 ரூபாய்க்கு விற்றுக்காமி. அப்போ நீ யாருக்கு உதவி பண்ணுற? உனக்கு 250 கோடி கொடுத்துட்றான். அவன் எக்கேடு கட்டு நம்ம ரசிகரை ஏமாற்றி பொழைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ரஜினி, கமல், அஜித் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஏதோ விஜய்க்கு மட்டும் நான் சொல்லலை. எனக்கு கொடுத்துருக்க ஆசை, நீ எப்படியா சம்பாரிச்சிக்கோ, ஸ்பெஷல் ஷோ போட்டுக்கோ, 110 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய் விற்றுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. பொறுப்பு. அந்த காசு யார்கிட்ட வருது? அந்த ரசிகர்களுடைய உழைப்பை சுரண்டி வருது. அங்கே ஊழல்லாம் கிடையாது, முறைகேடு கிடையாது. ஆனால் இவர்கள் நேர்மையை பற்றி பேசுவாங்க. இதுதான் விஷயம். எம்ஜிஆர் சம்பாரிச்சார்னா அன்றைக்கி இந்த பிளாக் டிக்கெட் இந்த அயோக்கியத்தனெலாம் எம்ஜிஆர் பண்ணல. எம்ஜிஆர் படம் ஓடிச்சு. அந்த வருமானத்தையும் அவங்களுக்கு தான் செலவு பண்ணார். போகும்போது என்ன எடுத்துகிட்டு போனார்? மற்றவங்களாம் எல்லாத்தையும் உருவிட்டு விடுவாங்க. இவருக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை போட்டு தொப்பி போட்டு வாட்சை கட்டி விட்டாங்க. வேறு தான் இந்த வாட்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுக்குள்ள அவர் உழைப்பில் வந்தது. மற்றபடி அவர் உழைப்பில் வந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே இங்கே பாருங்க, காது கேளாதவர் பள்ளி ஒரு பார்ட்டு அங்கே கொடுத்துட்டாரு. எது? ராமாபுரத்தில். அந்த காது கேளாதவர் பள்ளிக்கு வருமானம் வேணும்ல. ஆமாம். அது அந்த இயரிங் எய்டு மற்ற இது எல்லாம் பயிற்சி கொடுக்குது, எல்லா ஆசிரியர்கள் சம்பளம் அங்கேயே அவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி மாதிரி காது கேளாதவர் வாய் பேசாதவர் இது எல்லாத்துக்கும் ஒரு வருமானம் வேணும். அதுக்கு இங்கே வலசரவாக்கத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அவருக்கு, பல ஏக்கர். அந்த வருமானம் இருக்குல்ல, அதை இங்கே செலவு ஓகேவா? சத்யா ஸ்டுடியோ இருக்குல்ல, ஆமாம், அதையும் இதே மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கட்சி எடுத்துக்கோ. இன்னொன்று, எந்த காலத்துலேயும் யாரும் அதை மாற்றவோ விற்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. இப்போ அந்த 4 பேருக்கு வீடு பிரித்து கொடுத்துருக்காரு ராமாபுரத்தில். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அனுபவிக்கலாம், அவங்க வாரிசு அனுபவிக்கலாம். விற்கிறதோ வேறு எதுவும் பண்ண முடியாது. லீஸு கீஸு எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது நீங்கள் அப்படி முடியலன்னா அது சத்யா ஸ்டுடியோ இது கூட இணைக்கப்பட்டுரும். அது அந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு அந்த வருமானம் போயிடும். இப்படி ஒவ்வொன்றுக்குமே லிங்க் விட்டாரு. நீங்கள் எதுவுமே இது பண்ண முடியாது. கட்சியே இல்லை எதுவுமே இல்லைன்னா வக்கீல் அந்த உயில் எழுதுகிற இவங்க அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க.
அது கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டு முடிவு பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், எதாவது பண்ணோம். அதே மாதிரி அவர் உழைப்பில் வந்த அந்த ஷீல்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எம்ஜிஆர் நினைவு இல்லம் அந்த பழைய ஆஃபீஸை எல்லா பொருளையும் நாங்கள் வச்சு அதை வந்து மக்கள் இலவசமாக பார்க்குற மாதிரி பண்ணுங்க. அது கட்சி ஆஃபீஸு அந்த இது சொத்தை வந்து கட்சி கொடுத்துட்றோம். இப்படி வந்து முழுசுமே அவர் எல்லாத்துக்குமே எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதில் 2 விஷயங்கள் பொதுமக்களுக்கு, ஒன்று ஜானை காலேஜாக நடக்குது, இன்னொன்று காது கேளதர் பள்ளி இது நடக்குது. இப்படி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டார். நீங்களாம் அப்படிங்களா? நீங்கள் ஒவ்வொரு துளிக்கும் 1 பவுன் கொடுத்தது தமிழ் அல்லவாவா? என்ன பண்ணிக்கிறேன் தமிழுக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? கொண்டு போய் எங்கெங்கேயோ முதலீடு பண்ணிட்டு கொஞ்சம் காசு இருந்தால் 2 பொண்ணுங்களும் படம் எடுத்தே காலி பண்ணி இப்போ உட்காந்து ஊட்டி ஸ்கூல் நடத்தி அதிலே அடி வைக்கிட்டு. ஆமாம், ஸ்கூல் நடத்தி அந்த ஸ்கூலில் அது மண்டபம் கட்டிட்டு மண்டபத்தில் ரசிகர்களுக்கு இலவசம்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு ஆள் கூட கொடுக்கல. பிரியாணி வேறண்ணே, இலவச ஒரு நாள் பிரியாணி போட்டு உங்களை அழகு பார்க்கணும் ஒன்றுமே பண்ணல. ஆனால் அங்கே வேலை செய்யறவங்க தீபாவளி பொங்கல் கூட எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் எம்ஜிஆர்லாம் பொங்கல் கொண்டாடுவார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே டைப் ட்ரெஸ்ஸு, கவரு, எவ்வளோ பணம் வச்சு கொடுக்குறாருன்னு தெரியாது, எல்லாருக்கும் பரிசு பொருட்கள், அது இதுன்னு கோலாகலமாக இவரே கொண்டாடுவாங்க. அது எங்கே இது எங்கே நான் உட்காந்து நான் எம்ஜிஆர்னு சொல்கிறது. நீ விஜய் என்னைக்கா கொண்டாடிக்கிறியா? நான் கேட்குறேன். விஜய் உனக்கும் உன்னை சுற்றி இப்போ இருக்கிறவங்க யார்? இல்லை, இதையாவது விஜய்க்கு தெரியுமாண்ணே? நம்மளை எம்ஜிஆர்னு சொல்கிறோம், எம்ஜிஆரை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா விஜய்க்கு தெரியுமா? அப்படிலாம் அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. நம்ம தான் எம்ஜிஆரோட நம்ம அதோட ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்காரு. நம்ம எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நான் சொந்தம் கொண்டாடுறது யாரும் தடுக்க முடியாது. எம்ஜிஆருடைய சின்ன ரெட்டையில் அதுக்கு ஓட்டு கேளு. எம்ஜிஆர் ரெட்டையில தானே ஓட்டு. ஆமாம், கேட்பியா நீ? ரெட்டையில ஓட்டு கேட்டுரு. என்ன லாஜிக்கான அரசியல் இது? புடுங்குற அரசியல். சொந்தமாக எனக்கு எதுவுமே இமேஜ் இல்லை. அது அங்கே போயிட்டு கொங்கு மண்டலத்தில் போய் இல்லைண்ணே. அதில் வேறு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த அரசாங்கத்து சைடில் இருக்குது நிறைய மிஸ்டேக் இருக்குங்கிறது கொடுத்தேன். அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் 205 ஸ்கூல் மூணுது இவங்க இல்லைன்னு சொல்லி மறுத்து சொல்லியிருந்தாலும் அதுக்கு உண்டான விஷயங்களை பேப்பர்லேருந்து எல்லாமே ஆட்டியில் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தாரு, இன்றைக்கு கட்சியில் சேர்ந்திருக்காரு. அவர் இருக்கும்போது 2017 தான் அதிகமான ட்ராப் அவுட் இருந்தது. ஆமாம், அந்த கல்வி அமைச்சரை பக்கத்தில் வச்சுட்டு நீ பேசியிருக்கிய இந்த விஷயத்த. அப்போ உங்களுக்கு என்ன அரசியல் உனக்கு? அவரை வச்சுட்டு இன்னைக்கு அவர் கூட இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு ஸ்போக்ஸ் பர்சன் முளைக்கிறாங்களே திடீர்னு. அவர் சொல்கிறாரு செங்கோட்டையன் வந்து நேர்மையால் அது என்னது ஊழல்வாதி முறைகேடு செஞ்சவர் அப்படி இப்படிலாம் வழக்கெலாம் இருந்துச்சுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் பார்க்கணும், அவர் மேலே எந்த வழக்கும் இல்லாமல் குவாஷ் பண்ணி தான் அவர் வந்தார் அப்படின்னு. எப்படி குவாஷ் பண்ணார்ன்றது நீ சொல்லணும்ல. நீங்கள் அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அவர் ஒன்றும் குவாஷ்லாம் பண்ணல. அந்த கவர்மெண்ட்டில் 2005 இதே ஏடிஎம் கவர்மெண்ட்டில் அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் குவாஷ் பண்ணப்படுது. அது உச்சநீதிமன்றம் போகணும்ல, அவங்க கவர்மெண்ட்னால போகல. அடுத்து வந்த டிஎம்ஏ கவர்மெண்ட்டு 2006 முறையீடு போகிறாங்க. லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கல. இதுதான் விஷயமே தவிர இவர் அப்படியே எல்லாத்தையும் குவாஷ் பண்ணி குற்றமற்றவர்களாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் செங்கோட்டையனை நான் பாராட்டணும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற தலைமை கட்டுப்பட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சுதுண்ணே, அவர் வாயில் தெரியாமல் கொள்ளாமல் வந்துட்டு 2026 புரட்சி தமிழ் தளபதி அப்படின்னு தமிழ் சொல்ல வந்துட்டாரு. அப்புறம் அப்படி தளபதின்னு மாற்றிட்டு இது பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொரு விஷயம் தான் சொல்கிறேன், திரும்ப மற்றவர்கள் கூட பேர் சொல்கிறாங்க, இவர் பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறார். அந்த மாதிரி தான் போகிறாரு. அதனால் எம்ஜிஆர் எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம். சரிங்க, அந்த கட்சி இப்போ இந்த இது எஸ்ஐஆர் வந்திருக்குது, குளறுபடிகளை இது பண்ணணும், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்கள்ல, ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்களேன். என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்னென்னா, இப்போ அண்ணன் வந்து அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி சொல்ல காப்பி அடிச்சு வர அவங்களே சொல்லலை. ஆமாம், அண்ணன் ஆதவர்களும் வந்து இப்போ வரைக்கும் வந்து 40% இருக்குன்னு பல ஊடகவியலாளர்கள் வந்து 45%, அதெல்லாம் வந்து 45-48% போயிடுச்சு. யார் சொன்னா? அது ஒரு ஊடகவியலாளர்னா 48 வரைக்கும் போயிட்டுனேன். கூட்டணி இருந்தே டிஎம்கேல 45 தான் வர முடியல. இது தெரியல, இது வந்து 4-5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து சொன்னாரா என்னங்கிறது தெரியல. 48% வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. உறுதியாக அவர் தான் முதலமைச்சர் அவருங்க, அந்தளவுக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த 5 கோடி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கியிருக்காங்களே. இந்த 40% எவ்வளோ 1 கோடி பேரில் கணக்காகும்? அதில் வந்து 10% முன்னா எஸ்ஆருக்கு பின்னு தான். எஸ்ஆர் பின்னு ஆமாம், அதுவும் சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது அப்டேட்லேயே இருப்பாங்க. அப்டேட் வருஷன் ரைட்ண்ணே. இன்றைக்கி தாவேகா பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையும் கேட்டுருவோண்ணே. தாவேகாவோட கூட்டணி விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி ஒரு குழு அமைக்கிறதா வந்து விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு இது நடந்துட்டுருக்கு, மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அதில் கலந்துகிட்டு இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் விஜய் அப்படி தான் போட்டிருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தேர்தல் மேன்மை குழு பிரச்சார இப்போ இது பொறுப்பில் இருக்காரு, தேர்தல் மேலாண்மை குழுவில் இருக்கார்.
அண்ணன் சம்பத் அவர்கள் தேர்தல் பிரச்சார குழுவில் இருக்கார். ஆனா அவங்களாம் இடத்த காணும். பிரச்சார குழு கூட தேவையில்லை. ஆனால் தேர்தல் மேலாண்மை குழு குழு கண்டிப்பா இருக்கணும். அருண்ராஜ் அவர் இப்போ கொள்கை பரப்பு செயலாளரா அவரும் இல்லை. என்ன நடக்குது? செங்கோட்டையன், புசி ஆனந்த் மற்றும் இவர் விஜய் அவர்கள். இந்த கூட்டம் தான் நடக்குதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எல்லா செய்தியிலையும் பரபரப்புன சொன்னதா தகவல்னு சொல்லி போட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் சேனலில் வேலை செஞ்சுருக்கேன். ஒருத்தன் போடுவான் கடை 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 போட்டு பிரேக்கிங் அப்படின்னு போடுவோம். அவன் பார்ப்பான், ஏய் என்னடா என்ன இது மாதிரி போடுறாங்க கேளியா என்னன்னு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டருக்கு. அவன் உடனே அந்த சேனல் போட்டான்ல, ஆமாம், அந்த ரிப்போர்ட்டருக்கு கேட்பான். அவன் இல்லை நான் சொல்லுவான். அவன் தானே கிளப்பி விட்ருக்கான். அவங்க பனையூரில் டீ கடையில் கேட்டு போய், சார் என்ன சார் நடக்குது? இப்போ தான் செங்கோட்டையனும் இவர் உள்ளே போனாங்க, என்ன நினைக்கிறேன் அந்த இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரால் அந்த கிழவனை எழுப்பிட்டு விடானுவாங்க. இங்கே ஒத்தரோசான்னு ஒரு லேடி இருந்தது எங்கன்னு. அதுவா, அது வந்து அவன் வீட்டுக்காரனை கொலை பண்ணிட்டாங்களா, அவன் மச்சினும் இவங்களும் சேர்ந்து 2 பேருக்கும் உறவாயிடுச்சு, அவங்க இப்போ கல்யாணம் மட்டும் இப்போ தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிறாங்கன்னுவான். செம்ம காமெடியாக இருக்கும். அவன் அங்கே தூங்கிக்கிட்டு இருப்பான், பீடி குடிச்சு பத்துக்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு வந்தால் அவன் இவ்வளோ டீட்டெயில் சொல்லுவான். அந்த மாதிரி இவர் போய், ரமேஷ் என்ன நடக்கிறது, இரு இதை கேட்டு வரேன், என் சோர்ஸை கேட்குறேன் அப்படின்ட்டு டீ கடையில் போய், என்னப்பா இப்போ தான் செங்கோட்டையனும் புசியும் உள்ளே போனாங்க. ஓ என்ன விஷயமா போனாங்க? ஏதோ தேர்தல் அந்த குழு சம்மந்தமாக. ஓ அவன் ஒரு அரசியல் ஃபோனை போடுறான். சார் இப்போ ஆலோசனை, கடும் ஆலோசனை, தேர்தல் இது இந்த கூட்டணி வருவது சம்பந்தமாக வந்தால் ஒரு 2 பேர் தான் வரணும். இன்னைக்கு இருக்கிற மாபெரும் கட்சி எது? தாவேகா மாற்று கட்சி. தாவேகா இல்லை, சாவேகா கூட வர்றவங்க 2 பேர். செங்கோட்டையனும் இல்லை கட்சிங்க, வெளியில் இருக்க கட்சி. வெளியில் இருக்க கட்சி. தாவேகா திமுகவுக்கும் போட்டிங்கிறீங்க சொல்றீங்க. போட்டின்றாருங்க. தாவேகா கூட பெரிய மாபெரும் அணி அமைக்கிறது யார் வரணும்? டிடிவி அண்ணனும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர் ஒன்றும் கட்சியை ஆரம்பிக்கல, அதான் சொல்லுவார். ஆனால் லெட்டர் கழகம் ஆரம்பிச்சிருக்காருன்னு, ஒருங்கிணைப்பு கழகம் ஆகிட்டாங்க. அங்கே போயில பண்ணணும், அதை பண்ணணும். இவர் எங்கேயும் போடு சொல்லுவார், கேட்ல இருந்து சொல்லுவார், அண்ணா புசின கழகம்னு இப்போதான் நானே லெட்டர்பேட்டில் மாற்றிக்கிறேன், இன்னும் பதிவு பண்ணல, நான் எப்படி இதில் வர்றேன்னா வரலையா கேட்குறேன், நீ வா, வேற ஆளே கிடையாது, வா உள்ள அப்படின்னு. இது கூட ஸ்லீப்பர் செல்லாக இருக்கும், சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி பண்ணுற பல ஸ்லீப்பர் செல் வேலைகள்லாம் இது கூட இருக்கும். சரி நீ என்ன, எனக்கு எடப்பாடி ஒத்துக்காது, சரி என்ன நினைக்கிற, நீ திமுக போகலான்னு நினைக்கிறேன், கொன்றுவேன், நம்ம தம்பிக்கிறாங்க போ, அங்கே போய் பணி செய்து வருவாயாக, தக்க நேரத்தில் என்னுடைய கட்டளை ஏற்று சிறப்பான பணி செய்வாயாக போ அப்படின்னு அனுப்பலாம். அப்போ இவன் வந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய ஆஃபீஸுக்கு, சார் இந்த மாதிரி கூட்டணி சம்மந்தமாக ஒரு இது பேசுகிறாங்க, யார் யார்? புசி, ஜானு, விஜய் 3 பேர் மட்டும். ஓ அப்படியா, சரி சரி, உடனே பிரேக்கிங். அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டர் கேட்பான், ஏய் என்னடா நீ வாட்டில் போட்ட, ஏடா என்கிட்ட சொல்ல மாட்டியா இந்த மாதிரி இது? டேய் நானே டீ கடையில் தான் கேட்டேன், இதான்டா மேட்ரு. டீ கடை சோர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, சோர்ஸு அவ்வளோதான், நானே சோர்ஸ்கிட்ட தான் கேட்டேன். ரைட், ஒன்று இவன்ட்ட, சார் உறுதியா சார், சோர்ஸு சார், கூடுதலாக இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க சார். அப்படியா, சரி போடு, அப்படியே போட்டுறத. ஆலோசனை, டிடிவி ஓபிஎஸ் வருகிறார்களா, அப்படி போடு அப்படின்னு. இல்லாட்டி இவர் டிடிவி வருகிறாரா, அப்படி போடு. அண்ணா டிடிவி வெளியூர் அதை பார்த்த இன்னொருத்த, அந்த சேனல் என்னையா அப்படின்னா, இருங்க நான் போடுறாங்க, போட்டு இவன்ட்டையும் அவன்ட்டையும் ஃபோன் பண்ணி அவங்க கேட்பான், என்னடா, ஆமாம் நான் விசாரிச்சிட்டேன், சோர்ஸ் சொல்லுது அப்படின்னு. டிடிவி மட்டும் வரான்னு, ஓபிஎஸ் வரலையா, இல்லை ஓபிஎஸ் எதாவது பிரச்சனை இங்கே சொல்லணும்னா இவன் டிடிவி வருகிறார், ஓபிஎஸும் விரைவில், அப்படி போடு போடு. இப்படி போட்டு தான் இவங்க பிரேக்கிங். இது வந்து கார்டு அது இதுன்னு எடுத்து போட்டு இந்த வெப்சைட்டில் உட்காந்துருப்பான்ல, அவனும் அப்படியே டெய்லி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். டேய் டிவியில் போட்டுருக்காங்க பாருவாங்க, எதையாவது போடு, எடுத்து எதாவது போடு. உடனே அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். இல்லைண்ணா இதை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கேட்கும்போது, இங்கேருந்து ஸ்டூடியோலேருந்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பான். அதுதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1917 விஜய் பிறந்தார், அவர் எஸ்எஸ்சியின் மகனாக வளர்ந்தார், பிறகு இது வந்தார் கட்சி டே இதெல்லாம் ஏன் தெரியுமா, டைமுக்காக அப்படியே பேசிக்கினே இருந்துட்டு அப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சது வருவான், அப்புறம் விக்கிரவாண்டி மாநாடு வருவான், அப்புறம் அது வந்து அப்புறம் கரூர் வருவான். அன்னைக்கு காலைல 6 மணிக்கு ஆரம்பிப்பானு, காண்டா ஆகும். இதில் என்னென்னு பனையூர் ஆஃபீஸுக்கு விஜய் வந்தாலே பெரிய பிரேக்கிங் நியூஸ். ஏன்னா வண்டி பின்னாடியே போகிறதுக்கு ஆட்காருக்கு இவங்களும் பாட்டை போட்டுருவாங்க. இப்போ வரைக்கும் பனையூர் ஆஃபீஸ்க்கு விஜய் வரல. செங்கோட்டையன் அவர்கள் இப்போதான் வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இருக்கு, அங்கேயும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அதுக்குள்ள இங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அது வழக்கம் போல தானே.
அண்ணன் ஏதாவது நயனானந்தன் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுதா? இல்லைண்ணா கண்டிப்பாக புரியல. நயனானந்தன் அவர்களை வந்து ஸ்லீப்பர் செல் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் அதே வார்த்தையே சொல்லியிருக்காரு. யாருக்கு ஸ்லீப்பர் சொல்லு? ஏடிஎம்கேக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருக்காங்க. என்ன சொல்றியா? நான் ஒன்றை சொல்றேன். சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, எஸ்ஏஆருக்கு பற்றின எந்த இதுன்னு சொல்லியிருக்கேன், தலைவர் அறிக்கை விடுவார், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி போயிட்டார். இவர் போய் தலைவர்கிட்ட சொல்லி தலைவர் வந்து அறிக்கை விடுவார், அதை வச்சு இவரே திருப்பி பேசுவார். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட்ண்ணா, இது இவ்வளோ தூரம் பேசிட்டோம். தாவைக்கா பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, போகாத கூட்டத்தை நடக்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஆமாம், அப்படிதானே அர்த்தம். அதான் கூட்டல்கள் கழித்தல்கள் ஆயிட்டுனேன். இப்போ தமிழ்நாடு வந்து இன்றைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை தள்ளி விட்டு பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்குனேன். அதாவது இந்த உபரி பட்ஜெட்ல உபரி தொகை 27,000 கோடி ரூபா உத்தரப்பிரதேசம் இருந்தது. இவங்க அடிச்சு முன்னாடி 34,000 கோடி ரூபா உபரி தொகை காமிச்சிருக்காங்களா? நம்ம அப்படிதான் நினைச்சோன்னே. ஆனா இல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னா 62,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் கட்டுறோன்னு. ஆமா, 9 லட்சம் கோடி இந்த 62,000 கோடி 9 லட்சம் கோடி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த வருஷத்துல இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் நம்ம கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாவை வந்து நீங்க கொடுத்துட்டீங்களா? என்னோட தலையில. ஆமா, அது குடும்பத்துக்கு 6 லட்சம், தலைக்கு 1 லட்சம். உங்களுக்கு 1 லட்சம் நீங்களா சமாளிச்சிடுவீங்க. நம்ம கேமராமேன் பாவம் என்ன பண்ணுவாரு? அவரும் 1,20,000 கோடி 20,000 ரூபா கட்டி ஆகணும். நான் என் தலையிலும் 1,20,000 ரூபா. என்ன பண்றது? இது வந்து இதுல என்ன ஒரு விஷயம்னா 2021க்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க தமிழ்நாடு வந்து பின்னடாவது இருந்து உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கு. அதுக்கும் ஆதாரம் எடுத்து போட்டாரு நம்ம அன்புமணி. என்ன தேவையில்லாத வெள்ளம் பண்ணுகிறாரு. கொஞ்சம் கூட அவர் இறக்கமே இருக்க மாட்டேங்குது. ஆனாவுனா இந்த மாதிரி டேட்டா செத்து போட்டு அவரு எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நாங்க வந்து வேற மேட்டர். நீங்க ஏற்கனவே நம்ம திருநெல்வேலி தானே போயிருக்காரு முதல்வர் வரல. ஏன்னா அல்வா கடை இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லை. போனோம்னா அல்வா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அவரு போய் ஏற்கனவே ஒருத்தங்க போய் இறந்துட்டாங்கன்னு அந்த அல்வா கொடுத்து வாங்கினாலும் அடுத்த நாள் இறந்து போயிட்டாங்க. நீங்க ஆமா, அது ஒருத்தர் தான் இருக்காங்க. இந்த கடன், இந்த விவகாரம், இந்த வட்டி விவகாரம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எல்லாத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துக்கு எங்களை விட பாருங்க, உத்தரப்பிரதேசம் எப்படி போயிட்டு இருக்கு, எங்களை பாருங்க, அங்கே பாருங்க, இப்படியே சொல்லி பழங்க. இன்னைக்கு கூட அந்த கான்ஸ்டன்டைன் ஒருத்தர் பேசுறாரு, தமிழகம் வந்து வேற லெவல்ல இருக்குது, தனிநபர் என்ன. நம்ம இப்போ ஸ்போக்ஸ் பர்சன் திமுக எல்லாருமே அந்த கட்சியில் தேமுதிக வந்தவன், அங்கிருந்து வந்தவன், இங்கிருந்து வந்தவன், அது நல்ல திமுக திட்ட தெரிஞ்சவன் இப்போ ஸ்போக்ஸ் பர்சன். ஆமா, அதனால 1,10,12 சில்லற கோடி, 1 லட்சம் சில்லற இருந்த இடத்துல 3 லட்சம் பேர், 3 லட்சமா தனிநபர் வருமானம் பெருகிருக்கான். 3 லட்சமா அப்படின்னா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 36,000 27,000 சம்திங் கிட்ட வரும். 27,000 ஒரு குடும்பம் 27,000 சம்பாதிக்கிறாங்க. ஒரு நபர் தமிழ்நாட்டில் ஒரு இந்த போராடுறாங்க செவிலியர், அவங்க சம்பளம் 18,000 ரூபா. நீ தூய்மை பணியாளர்கள் 23,000 ரூபா, 18,000 ரூபா. இவர் உக்காந்துட்டு பேசுறாரு. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து சொல்றீங்க? 3 லட்சமா உயர்ந்திருக்கான். எந்த டேட்டாஸ்? கல்வியில் வந்து நம்ம அப்படி போயிட்டோம், என்னமோ வளருது. அதுக்கப்புறம் அவர் கல்யாண சுதந்திரம் மடக்கி 2-3 விஷயம் கேட்டோன்னா, எந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்ட்டாப்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா எந்த நாட்டில் பாஜக ஆள்றதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அப்படி இப்படின்னு போயிட்டாப்புல. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் குற்ற சம்பவங்கள் நடக்கும், ஆனால் அதை தடுக்கிற அளவுக்கு, அது நடக்காத அளவுக்கு எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்றதான் ஒரு அரசுடைய இதாக இருக்கணும். இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன? நீங்கள் இன்னைக்கு போதைப் பொருள் இந்த இது கலாச்சாரனால குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அதை வந்து பாருங்க, வரதட்சணைக்காக கட்டையால் பொண்டாட்டி அப்படியே அடிக்கிறாங்க, அடித்து கொள்கிறாங்க. கேமராவில் அப்படியே பதிவாகுது. நீங்கள் இந்த கொடூரத்தனம்லாம் எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியில் இந்த கேமராவில் பதிவாகாது, எதுவுமே பதிவாகுது. இப்போ அவன் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபோனில் ஆன் பண்ணி வச்சு இந்த விலையில் பண்ணுறாங்க. ஆமாம், அப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சா அது எவ்வளோ பெரிய வழக்கா மாறும் கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் போதையோட விஷயத்தை வந்து இப்படி போய் இருக்குது. நீங்கள் இந்த கொடூர தன்மை இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை. ராயபுரமும் நம்ம வடச்சென்னையில் ஒரு இடத்துல அவரோட வண்டியில் உட்காந்து கஞ்சா அடித்தவங்களை ஏன்டா அடித்து கேட்டு அவரும் அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆமாம், அவர் அறிவு வேணாம். அவன் வண்டியில் என் வண்டியில் உட்காந்து அடிச்சு, அவன் அடிச்சுட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வண்டி எடுக்க வேண்டியதானே? ஓ, அதுதான் இப்போ சட்டம். ஆமாம், அவன் வந்து இன்னைக்கு அரசுடைய வருவாய் இப்போ இருக்குது, இந்த மாதிரி விஷயம் அவன் போய் ஏதாவது வாங்கி அடிச்சு ஓரமாக உட்காந்து அடிச்சு யாருக்கா தொல்லை கொடுத்தானா அவன் வாட்டில் வண்டியில் உட்காந்து அடிக்கிறான். நீ வெயிட் பண்ண வேண்டியதானே? இப்போ பாரு, கதையே முடிஞ்சு போச்சு. உன்னுடைய மிச்ச நாட்களை குறைச்சி விட்டாங்க. இது இன்னைக்கு யாரை முறைக்க, தண்ணி அடிச்சோன்னு கூட பார்த்தா தெரியாது, கஞ்சா அடிச்சோன்னு தெரியாது, ஸ்மெல்லும் வராது. நீங்கள் அவனை போய் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ இது பண்ணீங்கன்னா அவன் அந்த கஞ்சாவுடைய தன்மை சொல்கிறேன். உங்களை வந்து அவன் கோவப்பட்டான், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனை கோவப்படுத்திட்டீங்க, அந்த இதில் அதான் நடந்திருக்கும். வண்டியிலேருந்து இறங்குப்பான்ருப்பாப்புல, வண்டியில் உட்காந்து அடிக்கிற கஞ்சா கீழே இறங்கியா போ, வேறு வண்டியில் இது பண்ணு, அப்படி போ, வண்டி எடுக்கணுன்னு இருப்பார்.
என்ன வந்து கேட்குறேன்னு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய வெறி என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷம் அடிக்க ஆரம்பிச்சோன்னா வெறி ஜாஸ்தியாகி கொல்ற அளவுக்கு போகும். இந்த போதைலாம் தெளிச்சிட்ட பிறகு அவனுக்கு யோசனை வரும். இன்னொன்று, இவங்களுக்கு வாழ்க்கை குறிக்கோள் கிடையாது. அவனுக்கு வெளியில் இருந்தாலும் ஒன்று தான், சிறையில் இருந்தாலும் ஒன்று தான். அவனுக்கு வேறு இதுவே கிடையாது. சம்பாதிக்க முடியாது, எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. கஞ்சா அடிச்சு ஆகணும், அதுக்கு ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபடணும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு கூட உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. இப்படி தான் இன்றைக்கி நிலைமை மாறிட்டு போகுது. அப்போ இன்றைக்கி பெரிய வன்முறைக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த டாஸ்மார்க்கு, கஞ்சா, இந்த இதை பற்றி இவர்களுக்கு கவலை. அதோடைய விளைவு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையுமே முட்டு கொடுக்குற வேலை தான் பண்ணுறாங்களே தவிர, இந்த ஸ்போக்ஸ் பர்சன்லாம் அதை தாண்டி பெரிதாக இது பண்ணுறதில்ல. இப்போ அந்த உபரி பட்ஜெட்டு கிடையாது, பற்றாக்குறை பட்ஜெட்டு எங்கேயோ போயிடுச்சு. கடன் 9 லட்சம் கோடியே 54 லட்சமோ 9,54,000 கோடி என்னமோ. இது இல்லாமல் 62,000 கோடி கடன். வட்டி கட்டுறோம், கடன் கிடையாது, அசல் இல்லை, வட்டி மட்டும் கட்டுறோம். அப்போ இதில் நம்ம எல்லோரையும் முந்தி தமிழகம் சொல்கிறாங்களா முதன்மை மாநிலமாக விளங்குன்னு முதன்மை மாநிலமாக போயிடுச்சு. ரைட்ண்ணே. இப்போ இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறது பெருமையாக பேசுறது எப்படின்னு? இந்த 62,000 கோடி ரூபாய்ங்கிற மகளிர் தொகை கூடலாம்னு வர சொல்கிறாரு. 1000 ரூபான்றது கூட்டி கொடுக்குறாங்க. இதில் பொங்கல் பரிசு வர 5,000 கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எதை நோக்கி போகுதுன்னு தெரியலண்ணே. இறுதியாக ஒரு கேள்விண்ணே, இந்த போராட்டங்கள்ல இந்த அரசு ஊழியர்களோட போராட்டம் ஒரு பக்கம் வந்து அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் பரபரப்பாக பேசுறது, பொதுமக்களாக ஒரு சில இடங்களில் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயம், இந்த அரசு ஊழியர்கள் வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லையும் சொல்லுவாங்க. அவர்களுடைய சம்பளத்தை தான் எல்லாம் பெருசாக பார்க்குறாங்களே தவிர, இன்றைக்கும் பல்வேறு துறையில் இருக்கிற அரசு ஊழியர்கள் பண்ணுற மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க் யாருமே பண்ணுறதில்லை. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் செவிலியர்கள் ஆகட்டும், ஊராட்சி செயலாளர்களாகட்டும், இவங்களுடைய வேலையெல்லாம் பெரும்பாலும் பேசப்படுற ஒரு வேலைகள். ஆசிரியர்களோட வேலையுமே மதிக்கத்தக்க ஒரு விஷயம் நிறைய இருக்குது. இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. செவிலியர்கள் போராட்டம் கிளாம்பாக்கத்தில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஊராட்சி செயலாளர்கள் நேற்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ வந்து ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை குழுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசு ஊழியர்கள் செவிலியர் போராட்டத்துக்கு ஒரு அமைச்சர் சொன்ன பதில் பார்த்தீங்களா? ஜெயலலிதா தான் காரணம். ஒப்பந்த செவிலியர்களை ஏன்னா பக்தவஜலத்தை விட்டாங்க இப்போ. ஆமாம், அதெல்லாம் அந்த காலம் காங்கிரஸ் எல்லாம் கூடியிருக்கிறாங்கல்ல. ஜெயலலிதா தான் காரணம். ஏனென்றால் ஒப்பந்த செவிலியர்களே அவங்க பணியமர்த்தினாங்க. அவங்க பணியமர்த்தின காலத்தில் ஒப்பந்த செவிலியர்கள் இருக்கிற செவிலியர் அரசு செவிலியர்கள்னால் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுனால அந்த இது என்ன சொல்ல கிராம சுகாதார நிலையங்கள்லாம் அதிகம் தேவைப்பட்டதுனால ஒப்பந்த முறையில் செவிலியர்கள் பண்ணாங்க. கொரோனா காலத்தில் அவர் சொல்கிறாரு, கொரோனா காலத்தில் தமிழக அரசு இந்த அரசு மேலும் பலரை கொரோனா காலத்தில் அவங்க அவ்வளோ தேவைப்பட்டாங்க, அவ்வளோ பேர் இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ நீங்கள் தேவதையாக பார்த்தீங்களா? நீங்களாம் தேவதைன்னு சொன்னீங்க. அப்போ என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்னு. இன்னொன்று கூடுதலாக நான் சொல்ல வர்றது, இவர் என்ன சொல்கிறாரு, நாங்களும் சொன்னோம் ஒப்பந்த நர்ஸுங்களை பணியமர்த்துகிறோம் அப்படின்னு. அதன்படி நாங்கள் 3000 பேர் நாங்கள் இந்த 5 ஆண்டில் பண்ணியிருக்கோம். அது வந்து ரிட்டையர் ஆகிற அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறது. இவர்களுக்கு நீங்கள் பணி கொடுக்குறதுன்றதை பற்றி நீங்கள் இன்னை வரைக்கும் யோசிக்கவே இல்லை. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கான தேவை இல்லைன்றாரு. 4 நர்ஸுங்க வேலை செய்கிற இடத்துல, செவிலியர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு செவிலியர் வேலை செய்கிற நிலமை இருக்குது. 12 மணி நேரம் 16 மணி நேரம் தாண்டி 24 மணி நேரம் கூட வேலை செய்கிற மாதிரி நிலமை இருக்குது. ஒரு பிரசவத்தை ஒரு செவிலியர் பார்த்து குழந்தைய காப்பாற்றுறதா தாயை நம்ம நிலமெல்லாம் இருந்ததுன்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போ தேவை இருக்கிற இடத்துல நீங்கள் அது இதுனா இதுதான் இந்த கடன் அது இது 12,000 கோடி வருஷத்துக்கு மாதத்துக்கு 12,000 கோடி 14,000 கோடி இந்த மாதிரி 1000 ரூபா இதில் போச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல பணியமர்த்துறது எப்படி பண்ணுவீங்க? இவங்களை பணியமர்த்தினா 600 கோடி 700 கோடி ஆகுமா? ஆமாம், அவ்வளோ கூட ஆகாதுங்க. எப்படி 12,000 பேருக்கு அவ்வளோ ஆகாது. அப்போ இவர்களை ஏன் பணியமர்த்தலைன்னா இந்த மாதிரி பணி அமர்த்தியும் ஆகணும்ல. கட்டுப்பாடு வந்து செவிலியர்களுக்கு எப்பவுமே நீங்கள் தான் உங்கள் வீடு தேடி வரும் மருத்துவங்கிறீங்க, எல்லா விஷயமான திட்டங்களை கொண்டு வர மருத்துவம் இந்த இது அதுக்கெல்லாம் ஆளுக்கு எங்கே போவீங்க? இதுல புதுசா விபத்து இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க. அது இதுக்கெல்லாம் எங்கேயா அவ்வளோ பற்றாக்குறை இவ்வளோ இது இருக்கிற இடத்துல போராடுற அந்த செவிலியர்கள் மிஞ்சி போனால் ஒரு 12,000 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க சம்பளமே 18,000 தாங்க. கஷ்டம். தூய்மை பணியாளர் கூட 20,000க்கு மேலே இருக்குது. அப்போ அவர்களுக்கு சம்பளமும் இது வேலை நேரம்ன்றது கிடையாது, 8 ஹவர்ஸ்லாம் கிடையாது. அப்போ அந்த 8 ஹவர்ஸை நீ அமல்படுத்தினால அந்த 8 ஹவர்ஸுக்கு 2 ஷிஃப்ட்டுக்கு ஆள் தேவைப்படும்.
ஆனால் நாங்கள் வந்து இப்படி தான் அரகண்டாக பதில் சொல்லிட்டு போராடுறது உங்கள் உரிமை, நீங்கள் போராடிக்கங்க அப்படின்னு கூடுதலாக. ஏன்னா இவர் வந்து மருத்துவர் கிடையாதுல்ல. ஆ. இவர் வந்து மருத்துவராக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு அதோட இது தெரியும். ஒரு வார்டுக்கு எத்தனை செவிலியர் தேவைப்படும் கூட அவருக்கு தெரியும். சரி. பயிற்சி மருத்துவராக வந்து மருத்துவராக மாறி பல கட்டங்களில் வரும்பொழுது தெரியும். இவர் யார் கூட இருக்கிறவர், யாரை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க தெரியும்ல. அப்புறம் என்ன? அதனால தான் இவர்கள் இந்த பார்வை எல்லாமே இதாக இருக்குது. அதனால தான் அந்தந்த துறைக்கு அந்த சம்மந்தப்பட்டவனை போடணும்னு ரகுபதி ஒன்று சொல்லிக்கிறாருல, சட்ட அமைச்சர். அவர் சொல்லிக்கிறாரு, கொள்கை மாறுபாடு எங்களுக்கு பாஜக உண்டுன்னு சொன்னால் கொள்கையை விட்டுட்டார் இவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இங்கே கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கூட பிஜேபி கூட்டு வச்சாங்க. அன்னைக்கு ரகுபதி சொல்ல வேண்டியது, கலைஞர் கூட்டு வச்சாரு, அன்னைக்கு சொல்ல வேண்டியது. அவர்கள் வழியில் இருந்தாங்க. அவங்க அதனால வந்து ஏதாவது பண்ணாங்களா? தமிழ்நாடு அப்படியே பிஜேபியா அதிமுக மாறிடுச்சா? இல்லை. இந்த மாதிரி தான் வளருது. கண்டிப்பாக. மிக நன்றி உங்கள் நேரத்தை